நம்முடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். அதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இன்னைக்கு கல்யாண தடையா இருக்கட்டும், வேலை கிடைக்கலையா, எல்லாத்துக்கும் ஒரு சங்கல்பம் உண்டு. அது நம்மளோட ஆறாவோட சேர்க்கணும், நம்மளுடைய சக்தியோட சேர்க்கணும், சக்தி பெருக்கத்தோட சேர்க்கணும், அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை செய்யலாம், அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை செய்யலாம். அழகாக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. இந்த நூலில் சில சமயத்தில் நீங்கள் மஞ்சள் நூலாக கூட இருக்கலாம். இதை நீங்கள் சாமி ரூமில் உங்களுடைய பத்திரமான இல்லைன்னா கேஷ் பாக்ஸ்லேயோ, இல்லை உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் நல்லா பெருகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் நல்லா எனக்கு பணம் பெருகணும்னு சொல்லி கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. ஸோ இது என்ன செய்யும், என்ன எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய காரிய பலித்தம், நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கும், அந்த ஒளி தான் அந்த நாதி ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்யூட்டரி கிளாண்டோடைய சவுண்டை தான் அப்படி சொல்கிறேன். செய்து நலம் கண்டு கை கண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள். இப்போ வச்சிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அதீத சக்தியாக இருக்கும். செய் காரிய சித்தி, காரிய பலித்தம், சொல்வாக்கு செல்வாக்கு, இதுதான் ஒரு மனுஷனை நீண்ட ஆயுளோடும் நல்ல ஒரு பெரிய வசதி வாய்ப்போடு பேரும் புகழோடு வாழ வைக்க கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா பரிகாரங்களுமே முன்னோர்கள் எழுதி வைத்தது நம்மளுடைய சித்த நாடிகள், சித்த அழகாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நாடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எழுதி வச்ச அத்தனையுமே மெய்கண்டு கைகண்டு கை கொண்ட ஒரு மகா மருத்துவம் பரிகாரங்கள் தான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. காரிய பலித்தம், செய் காரியம், காரிய சித்தி, நம்முடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா, வெற்றிலை, உங்களுக்கு அற்புதமாக மருதாணி, குங்குமப்பூ, வேறு எதுவுமே தேவை. முக்கியமாக உங்களுக்கு இங்கேயே வச்சுருக்கேன் நான். வெற்றிலை, மருதாணி பூவோட இருக்குது, இல்லைன்னா மருதாணிலேயே வச்சுக்கலாம். பூவோட சீசனில் கிடச்சிச்சின்னு எடுத்துக்கலாம், பூ இல்லாத மரம் கிடையாது எடுத்துக்கலாம். நான் சொன்ன அத்தனையுமே முக்கியமான ஒரு விஷயந்தான். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லாமே வளமாக பலமாக இருக்கும். நம் முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு முறை தான். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா வெத்திலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி பூவோட இருக்குது, இது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ வந்து அற்புதமான ஒன்று. இதை என்ன பண்ணும், வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி அழகாக செய்யலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காரியப்படுத்தும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றிலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குங்குமப்பூவை கொட்டிடுங்க. ஸோ வெற்றிலைக்கும் குங்குமப்பூக்கும் மிகப்பெரிய ஒரு பொருத்தம் உண்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே ஒரு கலச அம்சம் எப்படி சிறப்போ அந்தமாரி, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பூ, நீங்கள் வந்து மருதாணி பூவோட அரசாணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்து வச்சுக்கோங்க. இதற்கு ஒரு மகத்துவம் உண்டு. இலையை கிள்ளினா ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா, வெற்றிலை கிள்ளினா. அதே மருதாணியை நசுக்குனிங்கன்னா ஒரு வாசம் வரும். அதே மாதிரி குங்குமப்பூ நசுக்குனிங்கன்னா ஒரு வாசம் வரும். 3 வாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள கெமிஸ்ட்ரி. அதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இன்னைக்கு கல்யாண தடையாக இருக்கட்டும், வேலை கிடைக்கலையா, எல்லாத்துக்கும் ஒரு சங்கல்பம் உண்டு. அது நம்மளோட ஆறாவோட சேர்க்கணும், நம்மளுடைய சக்தியோட சேர்க்கணும், சக்தி பெருக்கத்தோடு சேர்க்கணும், அவ்வளோதான். இந்த வெற்றிலைக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மனசார செஞ்சிங்கன்னா அது வெற்றியை தரும் இலை. இல்லை செஞ்சு பார்ப்போமோ சும்மா செஞ்சிங்கனாக்கா அது வெறும் வெற்றி இலை. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான விஷயத்தை நான் எழுதியிருக்கேன். அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை எழுதியிருக்கேன், அதை உள்ளே வச்சுருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அழகாக மடிச்சிருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதேமாதிரி மடித்து நீங்கள் இதை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மந்திரம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெற்றிலை என்றைக்குமே வந்து மூலிகை பிரயோகத்துக்கு வெற்றிலையோட நம்ம எதுவும் தேவையில்லை. இதுமாரி நம்ம ஒரு நூல் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை செய்யலாம், அதேமாதிரி பௌர்ணமி அமாவாசை செய்யலாம். அழகாக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. இந்த நூலில் சில சமயத்தில் நீங்கள் மஞ்சள் நூலாக கூட இருக்கலாம். நீங்கள் அழகாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு கட்டிட்டீங்கனாலே போதுமான விஷயம். கட்டிட்டு நீங்கள் அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். இதில் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸைட் உள்ள என்கிட்ட இப்போ பச்சை கற்பூரம் இல்லை பச்சை கற்பூரம் வச்சிங்கனாக்கா ரொம்ப அதிகமான சக்தி இருக்கும். ஸோ உள்ள பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சிங்கனாலே போதுமான விஷயந்தான். இதை நீங்கள் சாமி ரூமில் உங்களுடைய பத்திரமான இல்லைன்னா கேஷ் பாக்ஸ்லேயோ, இல்லை உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் நல்லா பெருகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் நல்லா எனக்கு பணம் பெருகணும்னு சொல்லி கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் சாமி ரூமில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை திருமணம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், எனக்கு ஏற்ற நல்ல ஒரு பெண் கிடைக்கணும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அழகாக எழுதி வச்சிட்டிங்கனாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை காஞ்சிரும், கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் காஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆக இது வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதோடைய வாசம், இதோட கெமிஸ்ட்ரி நம்மளுடைய மனசார நம்ம வேண்டுதலின் போல காரிய பலித்தம், காரிய சித்தி, செய்காரியம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதை நம்ம சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டாலே போதுமான விஷயம். இப்படி வச்சிருங்க போதும். ஸோ இது என்ன செய்யும், என்ன எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய காரிய பலித்தம், நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி தான் அந்த நாதி ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்யூட்டரி கிளாண்டோடைய சவுண்டை தான் அப்படி சொல்றேன். அந்தம் அப்படிங்கிறது ஆதி அந்தம்குள்ள வருது. ஸோ இதை நம்ம வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு, நீங்கள் இதை முடிச்ச பிறகு நல்லா நிறுத்திக்கிட்ட, நல்லா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சாலே போதுமான விஷயம். இது கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இதில் இந்த பிட்யூட்டரி கிளாண்டு ஒரு வகையான எனர்ஜி எப்பொழுதுமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் நம்மளுடைய ரைட் பிரெயின் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம். ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டர், லெஃப்ட் பிரெயின் வந்து ப்ரொமோட்டர். இதுக்கு நாள் களங்கம்லாம் இருக்குது. இது கோயிலுக்குள்ளே போகும் பொழுதோ, இல்லை மெடிடேஷன் பண்ணும் பொழுதோ, இல்லை நல்ல ஒரு பெரிய பெரிய மகான்கள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதோ இதெல்லாம் நடக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ஆறா சக்திகள் எல்லாமே. ஸோ அதில் இருக்கக்கூடிய சக்திகள் தான் இப்போ நம்ம மூணுலேயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை கற்பூரம் சேரும்போது இன்னும் அதீத சக்தி கிடைக்கும். அப்போ நம்ம வேண்டிய விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் நம்மளோட பீனல் கிளாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் அது பான்ஸ் கிளாண்ட் போய் மோட்டார் சென்சாரிக்குள்ளே போகும் பார்த்தீங்களா வேகமாக. அதுதான் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ப்ரொமோட்டர்லேருந்து நம்ம கிரியேட்டருக்கு போகணும். அவ்வளோதான் சிம்பிள். ஏன்னா கிரியேட்டர்லேருந்து ப்ரொமோட்டருக்கு போகணும். லெஃப்டா ரைட்டா, ரைட்டா லெஃப்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்லேருந்து லெஃப்ட் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாமே. ஸோ இப்படி செய்து வைத்தோம் என்றால், இது அடிக்கடி இது காஞ்சி போச்சா, இது அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேப்பர் நீங்கள் எழுதி வச்சிங்க பார்த்தீங்களா, அது நடந்துச்சுனாக்கா அதை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு, அதேமாதிரி இந்த இலை சங்கல்பம்லாம் அப்படியே ஆற்றுலையோ நம்ம கால்படாத இடத்துலையோ போட்டுடலாம். இன்னும் புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம். எத்தனை நம்ம இந்த காரியம் முடிஞ்சிச்சா, ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, முன்னோர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, நம்மளோட குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு, நம்ம புதுசாக அதுமாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அதீத பணம் வேண்டும், என்ன கடன் தொல்லை தீர வேண்டும், ஆனால் இது நடக்கணும் அப்படிங்கிறத சரணாகதியோடு செய்ய வேண்டும். செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிறத விட சரணாகதி மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போ இதுதான் செய்து கை கண்டது தான். நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் செய்து நலம் கண்டு கை கண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் கண்டது. என்று இருக்கக்கூடிய எல்லா ஒளிச்செடிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா, சில விஷயம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. சில இதில் கை கண்டதுன்னு நிகண்டு கண்டு கை கண்டு எழுதிய அத்தனையும் உண்மையே சத்தியமே வார்த்தையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த வெற்றிலை, மருதாணி, அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கக்கூடிய குங்குமப்பூ, பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் இல்லை, அதனால் நம்மளுக்கு வச்சு காட்டலை. ஸோ வச்சிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அதீத சக்தியாக இருக்கும். செய் காரிய சித்தி, காரிய பலித்தம், சொல்வாக்கு செல்வாக்கு. இதுதான் ஒரு மனுஷனை நீண்ட ஆயுளோடும் நல்ல ஒரு பெரிய வசதி வாய்ப்போடு பேரும் புகழோடு வாழ வைக்க கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் கண்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் மறைமுகம் நிறைய இருந்ததெல்லாம் இன்னைக்கு நேர்முகன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நல்லது நடக்கட்டும். யாராவது ஏதோ ஒரு ரூபத்தில் எத்தனையோ பரிகாரங்கள் சொன்னாலும் ஏதோ ஒரு பரிகாரம் யாராவது ஒரு மனுஷனுக்கு யாராவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாதாங்கிறது எங்களுடைய ஆவல். ஸோ அதனால தான் எடுத்து எல்லா பரிகாரங்களும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா பரிகாரங்களுமே முன்னோர்கள் எழுதி வைத்தது நம்மளுடைய சித்த நாடிகள் சித்த அழகாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நாடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எழுதி வச்ச அத்தனையுமே மெய்கண்டு கை கொண்ட ஒரு மகா மருத்துவம் பரிகாரங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு கைகாரியம், செய்காரியம், காரிய பலித்தம், சொல் பலித்தம் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் இதை சாதாரண விஷயமா குட்டியாக செஞ்சு வச்சுட்டோம். ஆனால் இது மகா ரகசிய கொள்கையாக இருக்கும். இதை பத்திரமா இது காஞ்சிருச்சுன்னா புதுசாக செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய எண்ணம் அதை எழுதி வைங்க. அது ஈடேறி ஆகும். அது கண்டிப்பாக காரிய சித்தியாக மாறும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.